இந்தியா மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 5 T20 போட்டிகள் கொண்ட தொடர் தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த தொடருக்கான இந்திய அணியை பொறுத்தவரையில் பெரும்பாலான சீனியர் வீரர்கள் யாரும் பங்கேற்கவில்லை. அதனால்தான் ஸ்ரேயஸ் ஐயரின் தலைமையில்தான் இந்த தொடருக்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டிருந்தது. சூரியகுமார் யாதவ், ஹார்திக் பாண்டியா, பும்ரா போன்ற T20க்கு பேர் போன சீனியர் வீரர்கள் இந்த தொடரில் பங்கேற்கவில்லை. அதுவும் இங்கிலாந்து போன்ற ஜாம்பவான் அணிக்கு எதிராக இங்கிலாந்து நாட்டில் வைத்து நடைபெற்ற இந்த ஒரு தொடரில் இந்திய சீனியர்கள் பெரும்பாலும் பங்கேற்கவில்லை. அதனாலேயே இந்த தொடரில் இந்திய அணி வெற்றி பெறுமா என்ற சந்தேகமும் இருந்தது. அதற்கு மிக முக்கிய காரணம், இந்த தொடருக்கு முன்பாகவே இதே ஸ்குவாடோடு தான் அயர்லாந்துக்கு எதிரான 2 T20 போட்டிகள் கொண்ட தொடரில் இந்திய அணி களமிறங்கியது. அந்த தொடரை பொறுத்தவரையில் இந்திய அணி மிகப்பெரிய வெற்றியடையும் என்று எதிர்பார்த்த போது அயர்லாந்துக்கு எதிராக 2 போட்டிகளிலும் தோற்று அந்த தொடரையே இழந்திருந்தது இந்திய அணி. ஆக அப்படிப்பட்ட பெரும் பின்னடைவுக்கு பிறகுதான் இந்த இங்கிலாந்துக்கு எதிரான தொடரில் அதே வீரர்கள் கொண்ட இந்திய அணி மீண்டும் களமிறங்கியது. அப்படியாக தொடங்கிய இந்த இங்கிலாந்து தொடரை பொறுத்தவரையில் இதற்கு முன்பு நடைபெற்ற முதல் T20 போட்டி மழையால் தடைபட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து சமீபத்தில் 2வது T20 போட்டி நடைபெற்றது. இந்த போட்டி மீதான எதிர்பார்ப்பு என்பது அதிகமாகவே இருந்தது. அதற்கு காரணம், இந்த இங்கிலாந்து தொடரில் பங்கேற்றிருக்கும் இந்திய அணி ஸ்குவாடில் சூரியவன்சி இடம்பெற்றிருந்தார். இதே ஸ்குவாடு தான் அயர்லாந்து தொடரிலும் இடம்பெற்றிருந்தது என்பதால் அந்த தொடரிலும் சூரியவன்சி இருந்தார். ஆனால் ஆடும் 11ல் அயர்லாந்து தொடரிலும் சரி, இந்த இங்கிலாந்து தொடரின் முதல் T20 போட்டியிலும் சரி, சூரியவன்சிக்கு வாய்ப்பு கொடுக்கப்படவில்லை. ஆகவே சூரியவன்சி எப்போது களமிறங்குவார் என்ற எதிர்பார்ப்பு இந்திய ரசிகர்கள் மத்தியில் அதிகமாகவே இருந்தது. அதாவது ஆடும் 11ல் இந்திய சீனியர் அணிக்காக எப்போது களமிறங்குவார் என்ற எதிர்பார்ப்பு அதிகமாகவே இருந்தது. ஏனென்றால் சூரியவன்சி களமிறங்கினால் அந்த போட்டியின் ரிசல்ட் என்பது வேறு மாதிரியாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்பட்டது. ஆனாலும் கூட சூரியவன்சியை விட இந்திய அணி ஸ்குவாடில் சீனியர்கள் அதிகமாக இருந்ததால் ஸ்குவாடில் இருந்தும் கூட பிளேயிங் 11ல் சூரியவன்சிக்கு இடம் கிடைக்கவில்லை. இந்த சூழலில்தான் சர்ப்ரைஸாக இந்த 2வது T20 போட்டியில் சூரியவன்சிக்கு பிளேயிங் 11ல் முதல் முறையாக இடம் கிடைத்தது. இந்த ஒரு விஷயம் இந்திய ரசிகர்களுக்கு மிகப்பெரிய சர்ப்ரைஸாகவும் மாறியது. பின்னர் இந்த போட்டி தொடங்கி முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணியை பொறுத்தவரையில் பலரும் எதிர்பார்த்து கொண்டிருந்த அந்த ஒரு சம்பவம் அரங்கேறியது. ஆமாங்க, சூரியவன்சி ஓப்பனிங் இறங்கினார். அப்படியாக ஓப்பனிங் இறங்கி 2 சிக்சர்கள் அடித்து 14 ரன்கள் எடுத்திருந்த போது எதிர்பாராத விதமாக விக்கெட்டை பறிகொடுத்தார். ஆனாலும் கூட இவர் விக்கெட்டை இழந்த விதம் என்பது பந்து வீச்சாளரின் அதீத அறிவால்தான் சூரியவன்சியின் விக்கெட் இழக்கப்பட்டது. ஏனென்றால் சூரியவன்சி இறங்கியாட முயற்சி செய்த போது பந்து வீச்சாளர் அந்த பந்தை ஒய்டு பாலாக வீசிவிட்டார். அதனால்தான் சூரியவன்சி ஸ்டெம்பிட் முறையில் விக்கெட்டை இழந்தார். பின்னர் இந்த போட்டியில் அபிஷேக் சர்மாவின் அதிரடியால் இந்திய அணி 190 ரன்கள் வரை எடுத்திருந்தது. ஆனாலும் கூட 191 ரன்கள் எடுத்து இந்த போட்டியில் இந்திய அணியை வீழ்த்தியிருந்தது இங்கிலாந்து அணி. ஆகவே இந்திய ரசிகர்கள் பெரிதும் எதிர்பார்த்த 2வது T20 போட்டியில் இந்திய அணி எதிர்பாராத விதமாக தோல்வியை தழுவியிருந்தது. ஆக எஞ்சியிருக்கும் 3 போட்டிகளிலும் தொடர்ச்சியாக வெற்றி பெற்றால்தான் இந்த தொடரை இந்திய அணியால் கைப்பற்ற முடியும். அல்லது 2 போட்டிகளில் வெற்றி பெற்றால்தான் இந்த தொடரை இந்திய அணியால் கைப்பற்ற முடியும். அல்லது 2 போட்டிகளில் வெற்றி பெற்றால்தான் இந்த தொடரை குறைந்தபட்சம் சமன் செய்யவாது முடியும் என்ற சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருந்தது இந்திய அணி. இந்த சூழலில்தான் இந்த இரு அணிகளுக்கு எதிரான அந்த 3வது T20 போட்டி அண்மையில் நடந்தது. இந்த போட்டி தொடங்கி இந்த போட்டியில் மட்டும் இங்கிலாந்து அணி வெற்றி பெற்றுவிட்டால் இந்திய அணிக்கு இந்த தொடர் என்பது மிகப்பெரிய சிக்கலாக மாறிவிடும். அதாவது தொடரை கைப்பற்றுவது என்பது சாத்தியமில்லாமல் போய்விடும். ஆகவேதான் இந்த 3வது T20 என்பது இந்திய அணிக்கு இந்த தொடரை பொறுத்தவரையில் வாழ்வா சாவா போட்டியாக பார்க்கப்பட்டது. அப்படிப்பட்ட பயங்கர எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் தொடங்கிய இந்த ஒரு போட்டியில் டாஸை வென்ற இந்திய அணி முதலில் பந்து வீசுவதாக தேர்வு செய்தது. அதனைத் தொடர்ந்து பந்து வீச களமிறங்கிய இந்திய அணியில் இந்த முறை புதுவிதமான அணுகுமுறையை கையில் எடுத்தது இந்திய அணி. ஏனென்றால் போட்டியின் முதல் ஓவரையே தமிழக வீரர், அதாவது ஸ்பின் பவுலரான வருண் சக்கரவர்த்தியிடம் கொடுக்கப்பட்டது. அப்படியாக முதல் ஓவரை வீசிய வருண் சக்கரவர்த்தி இந்திய ரசிகர்களுக்கு மிகப்பெரிய சர்ப்ரைஸ் ஒன்றையும் கொடுத்திருந்தார். ஆமாங்க, அந்த முதல் ஓவரிலேயே 2 விக்கெட்டுகளை வீழ்த்தி இங்கிலாந்து அணிக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி கொடுத்தார் வருண் சக்கரவர்த்தி.
அதன் பிறகு அடுத்த ஓவருக்கும் ஸ்பின் பவுலரைத்தான் இந்திய அணி பயன்படுத்தியது. ஏனென்றால் 2வது ஓவரை ரவி பிஷ்னாய் வீச அந்த ஓவரிலும் ஒரு விக்கெட்டை ரவி பிஷ்னாய் வீழ்த்தியிருந்தார். அதற்கு பிறகு போட்டியின் 3வது ஓவரை வீசிய நம்முடைய தமிழக வீரர் வருண் சக்கரவர்த்தி அந்த ஓவரில் மிகப்பெரிய சர்ப்ரைஸாக 3 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார். அதாவது கிட்டத்தட்ட இந்த போட்டி தொடங்கி முதல் 3 ஓவர்களுக்கு உள்ளாகவே 6 விக்கெட்டுகள் வீழ்ந்துவிட்டது. இதன் காரணமாக இங்கிலாந்து அணி பெரும் பின்னடைவையும் சந்தித்தது. அதன் பிறகு சரியாக 6வது ஓவரிலேயே இங்கிலாந்து அணி மொத்த விக்கெட்டுகளையும் இழந்து 19 ரன்கள் மட்டுமே எடுத்து ஆல் அவுட்டும் ஆனது. அந்தளவுக்கு இந்திய அணியின் பந்துவீச்சு என்பது இந்த போட்டியில் வெறித்தனமாக இருந்தது. அதுவும் இந்த போட்டியில் தமிழக வீரர் வருண் சக்கரவர்த்தி வெறும் 3 ஓவர்கள் மட்டுமே வீசியிருந்தார். அப்படி 3 ஓவர்கள் வீசி மொத்தமாக இங்கிலாந்து அணியின் சோழியை முடித்து விட்டார் என்றுதான் சொல்ல வேண்டும். அதாவது 2வது T20 போட்டியில் அடைந்த தோல்விக்கு பழி தீர்க்கும் விதமாகத்தான் இந்த ஒரு பந்துவீச்சு அமைந்தது என்று கூட சொல்லலாங்க. இந்த போட்டியில் வருண் சக்கரவர்த்தி மட்டும் அதிகபட்சமாக 6 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார். இவருடைய பந்துவீச்சு தான் இந்த போட்டியின் ஒட்டுமொத்த ஹைலைட் என்றும் சொல்லலாம். மேலும் இப்படி ஒரு பந்துவீச்சை வைத்துக்கொண்டு இந்திய அணி எப்படி அயர்லாந்துக்கு எதிரான தொடரில் தோற்றது என்பதுதான் மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்கிறது. அதுவும் இந்த போட்டி என்பது வார்ம் அப் மேட்சாகத்தான் நடந்தது. ஆகவே ஒரு வார்ம் அப் மேட்சிலேயே இந்தளவுக்கு சிறப்பாக பந்து வீசும் பவுலர்களை வைத்துக்கொண்டு அயர்லாந்து போன்ற அணியிடம் தோற்றது என்பதெல்லாம் நம்ப முடியாத அதிசயமாகத்தான் பார்க்கப்படுகிறது. அதே சமயம் இதே அளவுக்கான சிறப்பான பந்து வீச்சை அடுத்தடுத்த போட்டிகளிலும் இந்திய அணி வெளிப்படுத்தி இந்த தொடரை கைப்பற்ற வேண்டும் என்பதுதான் இந்திய ரசிகர்களின் எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது. மேலும் இந்த போட்டியில் வெறும் 19 ரன்களை சேசிங் செய்ய களமிறங்கிய இந்திய அணியை பொறுத்தவரையில் வெறும் 2 ஓவரில் சேசிங் செய்து எளிதாகவே வெற்றியும் பெற்றது. ஆக மொத்தம் இதுபோன்ற வார்ம் அப் மேட்ச்களில் சிறப்பாக விளையாடும் இந்திய அணி அதிகாரப்பூர்வ போட்டி என்று வந்துவிட்டால் லேசாக திணறுவது எதற்காக என்றுதான் புரியவில்லை. அது மட்டுமில்லாமல் சூரியவன்சி போன்ற நட்சத்திர அதிரடி பேட்ஸ்மேனும் இப்போது இந்திய அணியில் நுழைந்து விட்டதால் கண்டிப்பாக அடுத்து வரும் போட்டிகளில் இந்திய அணியை வீழ்த்துவது என்பது இங்கிலாந்து அணிக்கு மிகப்பெரிய சவாலாகவும் இருக்கும். ஏனென்றால் கடந்த 2வது T20 போட்டியை எடுத்துக்கொண்டால் அதுதான் சூரியவன்சிக்கு முதல் சர்வதேச போட்டியாகும். அதாவது இந்திய அணிக்காக, இந்திய சீனியர் அணிக்காக களமிறங்கும் முதல் சர்வதேச போட்டியாகும். ஆகவே அதில் பதட்டம் என்பது கொஞ்சம் இருந்திருக்கலாம். ஆனால் இனிவரும் போட்டிகளில் அந்த பதட்டம் இருக்கப் போவதில்லை. ஆகவே அந்த ஒரு விஷயம் என்பது இந்திய அணிக்கு மிகப்பெரிய பாசிட்டிவாக பார்க்கப்படுகிறது. சரி, நீங்கள் சொல்லுங்கள், இதே போல ஒரு பெர்ஃபார்மன்ஸை அடுத்தடுத்த அதிகாரப்பூர்வ T20 போட்டிகளிலும் இந்திய அணி வெளிப்படுத்தி இந்த தொடரை எளிதாக கைப்பற்றுமா என்பதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க.